ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அட்ஜஸ்டபிள் பவர் சப்ளை செய்கிறது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த பவர் சப்ளை வந்து எப்படி ஒர்க் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, லைன் ஒயர்லேருந்து 220 வோல்ட் வரும். அந்த 220 வோல்ட்டை 24 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். 0 to 24 வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம். நம்ம அது எந்த வோல்டேஜ் வேணால் நம்ம ரேஞ்ச் எடுத்துக்கலாம். இப்போ நான் பவர் ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ மல்டிமீட்டர் உங்களுக்கு பொட்டென்ஷியோமீட்டர் ஆப்ரேட் பண்ணால் மல்டிமீட்டரில் உங்களுக்கு ரீடிங் காட்டும். 20 வோல்ட்ஸ்க்குள்ளே 0 to 20 வோல்ட்டுக்குள்ளே நம்ம இன் பிட்வீன் எந்த வேல்யூனால் நம்ம வச்சுக்கலாம். இது ஒரு அட்ஜஸ்டபிள் பவர் சப்ளை. இதை எப்படி செய்கிறது தான் இந்த வீடியோ இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பவர் சப்ளை செய்கிறதுக்கு தேவைப்படுற முக்கியமான பொருள் ஒன்று தான் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர். இது வந்து ஒரு ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர். நீங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒயரை மாற்றி இது பண்ணிட்டீங்கன்னா இதோட வேலை வந்து கரண்ட்டை கம்மி பண்ணுறது. நீங்கள் ஒயரை மாற்றி கொடுத்துட்டீங்க, அது வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அது டேஞ்சர். ட்ரான்ஸ்ஃபார்மர் பயங்கர ஹீட் ஆகி சர்க்யூட்டே ஃபெயில் பண்ணி விட்டுரும். நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 12012 டைப் ட்ரான்ஸ்ஃபார்மர். இந்த டைப் ட்ரான்ஸ்ஃபார்மரில் நமக்கு 2 அவுட்புட் கிடைக்கும். இந்த டைப் ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் ஒயர் வந்து நம்ம இன்புட் ஒயர்ஸ். இதில் நம்ம ஏசி சப்ளை பண்ணணும். இதுதான் ஏசி இன் ஒயர்ஸ். இங்கே இருக்க 3 ஒயருமே அவுட்புட் ஒயர்ஸ் தான். இது வந்து நமக்கு 2 டைப்பில் அவுட்புட் கொடுக்கும். ஒன்று 12 வோல்ட்ஸ் இல்லை 24 வோல்ட்ஸ். இந்த எதனா எல்லோ ஒயர்ஸை மட்டும் நம்ம சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு 24 வோல்ட் கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு 12 வோல்ட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எதனா ஒரு எல்லோ ஒயரையும் ஒரு பிளாக் ஒயரும் நம்ம சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நமக்கு ஒரு 12 வோல்ட்ஸ் கிடைக்கும். நான் வந்து 24 வோல்ட் தான் எடுக்க போகிறேன். அட்ஜஸ்டபிள் சப்ளை 0 to 24 நான் பொட்டென்ஷியோமீட்டர் கனெக்ட் பண்ணுறதுனால எனக்கு கிடச்சிரும். அதனால் நான் அந்த பிளாக் ஒயரை அப்படியே எம்டியாகவே லீவ் பண்ண போகிறேன். அடுத்து தேவைப்படுறது தான் இந்த DB107 ஐசி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டிஃபயர் ஐசி. இந்த ஐசி என்ன பண்ணுன்னா வர ஏசி ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கம்மியாகி வர ஏசி இன்புட்டை டிசியாக மாற்றி கொடுத்துரும். இதை மட்டும் 4 பின்ஸ் தான் இருக்குது. இந்த பிட்வைஸ் சிம்பிள் போட்டிருக்க பின்ஸ் தான் ஏசி இன்புட் பின்ஸ். அந்த பின்னுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரோட லைன் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்போசைட்டில் ப்ளஸ் மைனஸ் 2 பின் இருக்கும். அதுலேருந்து நமக்கு டிசி கரண்ட் வரும். நான் அலிகேட்டர் கிளிப்ஸ் யூஸ் பண்ணுறேன் கனெக்ட் பண்ணுறதுக்காக. அப்புறம் ஒரு பொட்டென்ஷியோமீட்டர் நமக்கு அட்ஜஸ்டபிள் வோல்டேஜ் கிடைக்கிறதுக்காக ஒரு 10K பொட்டென்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணுறேன். இப்போ டிஸ்பிளேயில் உங்களுக்கு சர்க்யூட் டயக்ராம் வரும். இந்த சர்க்யூட் டயக்ராம் பற்றி தான் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த காம்போனன்ட்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோட லிங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோட எண்டில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த சர்க்யூட் டயக்ராம் இருக்க மாதிரி கனெக்ட் பண்ணிட்டா நம்ம வேலை முடிஞ்சுது. பவர் சப்ளை ரெடி ஆகிடுச்சு. இப்போ லோடை செக் பண்ணுறதுக்காக நான் மோட்டர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பூ மோட்டர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் நான் ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மல்டிமீட்டர் இருந்தனால இந்த பாயிண்ட் வரணும் நமக்கு 5 வோல்ட் கிடைக்கும். இப்போது பவர் ஆனில் தான் இருக்குது, ஆனால் 5 வோல்ட் சப்ளை ஆகிருக்கு. இப்போ நான் இதை அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். மோட்டர் நல்லா ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுது. மேக்ஸிமம் ஸ்பீடில் ரன் ஆகுது. இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணால் பிரச்சனை இருக்குன்னா அது என்னென்னு இப்போ வீடியோவில் காட்டுறேன். இப்போ பார்த்துருப்பீங்க ஒயரை மாற்றி கனெக்ட் பண்ணுறதுனால எப்படி அந்த சர்க்யூட் ஃபெயில் ஆச்சுன்னு சொல்லிட்டு. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா இது ஏசி கரண்ட்டோட நம்ம வேலை பார்க்குறோன்றப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வீடியோவில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மரை வச்சு ஒரு பவர் சப்ளை எப்படி செய்யுதுன்னு கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ் பண்ண காம்போனன்ட்ஸ் பற்றி தெரியணும்னா இப்போ டிஸ்பிளேயில் வர வீடியோஸ்லாம் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.